சிட்ராமனுக்கு செடி பாருங்கள். இதை முத்துக்கொட்டை செடின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதனுடைய காய்கள் வந்து முத்து முத்தாக இருக்கும். அதனால் இதை முத்துக்கொட்டை செடின்னு சொல்கிறது. இதில் இருந்து தான் விளக்கெண்ணெய் தயார் பண்ணுறது. இதை நாமே இந்த விதைகளை எடுத்து காய வச்சு மில்லில் கொடுத்தோன்னா அரைச்சி ஒரிஜினலாக எண்ணெய் கொடுத்துருவாங்க. அதை நம்ம சமையலுக்கு கூட பயன்படுத்தலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பிளாஸ்டிக் கவர் வர்றதுக்கு முன்னாடி இதில் தான் மல்லிப்பூ எல்லாம் மடித்து கொடுப்பாங்க பூ வாங்கினா. அதனால் இதை மல்லிப்பூ இலைன்னு கூட சொல்லுவாங்க. ரொம்ப மருத்துவ குணம் மிகுந்த ஒரு செடி. பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். காய்கள் பூக்கள்லாம் கொத்து கொத்தாக வரும். ஓகே.